ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு 2வது நாளாக பாக்கிய விதாதா அந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இது ஆத்தம் பிரகாஷ் பாய் அவரு சொல்லப்பட்ட மகா வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லப் போறாரு, தன்னுடைய அனுபவத்தை இப்படி நம்மிடம் அந்த புத்தகத்தில் வழியாக நாம் படிக்கலாம். வாருங்கள். இது முன்னுரை 2வது நம்ம சொல்லலாம். இந்த பாக்கிய விதாதா என்ற பெயருடைய இந்த அனுபவங்களுடைய பொக்கிஷங்களை உங்கள் முன் வைப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்று ஆத்தம் பிரகாஷ் பாய் சொல்றார். இந்த புத்தகம் அந்த மகான், அதாவது ஆளுமனுடைய குணம், பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, மற்றும் விசேஷ தன்மையினால் நிறைந்து இருக்கிறது. அவரைத்தான் முழு உலகினுடைய மனித அந்த வர்க்கங்களுடைய தந்தை, அதாவது பிதா மகன் பிரம்மபாபா பத்தி சொல்றார் என்றும், அந்த வேத சாஸ்திர அந்த புராணங்களுடைய ஆதி தெரிந்தவர் மற்றும் புது சிருஷ்டினா சொர்க்கம், அந்த புது சிருஷ்டினுடைய மகான் சிற்பி என்று கொண்டாடுகின்றது. இந்த புத்தகத்தில் சாகார பிரம்மா பாபாவுடைய அருகருகே இருந்து அவரிடமிருந்து அந்த ஸ்தூலமாக இருந்தாலும் சரி, சூட்சமா அந்த அன்பு செல்லம், அந்த அறிவுரை வழிகாட்டல் அடைந்து அவற்றினை தாரணை செய்வதற்காக வர்ணிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த ஈஸ்வரிய குலத்தினுடைய பதம் பாக்கியசாலி மற்றும் மகிமைக்கு தகுதியான சகோதர சகோதரிகளுடைய விலை மதிப்பற்ற அந்த அனுபவங்களுடைய ஒரு தொகுப்பா இது பேர் தான் பாக்கிய விதாதா. அவ்வளோ முக்கியமாக இருக்குது பொக்கிஷம். நீங்க கேட்க கேட்க அது உள்ள ஆன்மீக அந்த ரசனை நம்ம போகலாம். அடுத்ததாக சொல்றாரு ஆத்தம் பிரகாஷ் பாய், பக்தியில பாக்கிய விதாதா என்ற ரூபத்தில் மகிமையானது அந்த பரமாத்மா சிவனுக்கு இருக்கிறது மற்றும் பிரஜாபித பிரம்மாவிற்கு இருக்கிறது. நிராகாரமானவர் ஆன காரணத்தினால் பரமாத்மா சிவன் தன்னுடைய 3 காரியங்களை ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பாலனை செய்வதற்காக, அதாவது உண்மையான அந்த பக்தர்களுடைய பாக்கியத்தை உருவாக்குவதற்காக பிரம்மா அவர்களுடைய உடலை ஆதாரமாக எடுக்கின்றார். இது பக்தர்களுக்கு தெரியாது. பரம்பித பரமாத்மா சிவன் பிரம்மா உடல் மூலமாக மனித ஆத்மாக்களுடைய பாக்கியத்தை உருவாக்குகிறார். இதெல்லாம் நாம் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் முதல் பாக்கிய விதாதா பரம்பிதா சிவனே ஆவார். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நம்ம கடை கோடி மக்கள் கூட புரிய வகையை கூட புரிய வைக்கிறார் நமக்கு. அந்த உடலினுடைய எஜமான் பிரஜாபிதா பிரம்மாவும் பரம்பிதாவினை அனுசரணை செய்து மனித ஆத்மாக்களுடைய அந்த பாக்கியத்தினை உருவாக்குகின்றார். நம்மளாம் நினைச்சு பார்த்துருமா? இதை கேட்கக்கூடியவர்கள் ஒரு நிமிடம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பரமாத்மாவுடைய பாலனை வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அவர்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை மாற்றுகின்றார். மாறிவிட்டது தானே. நம்முடைய சம்ஸ்காரம் மாறி இருக்குது, நம்ம உடை மாறி இருக்குது, நம்ம பேச்சு மாறி இருக்குது. இதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த ஆயுள் ரேகையை அதிகமாக்குகின்றார். மேலும் நம்முடைய இந்த கலியுகத்துல அந்த தரித்திர ரேகையை அழிக்கின்றார். அதனால்தான் பிரஜாபித பிரம்மாவினை கூட பாக்கிய விதாதா என்று அழைக்கப்படுகிறது. பாக்கிய ரேகை எங்க இருக்குது, தரித்திர ரேகை எங்க இருக்குது, நம்ம கற்பனை செய்து பாருங்கள் எப்படி இருக்குது நம்முடைய ரேகை. இப்போ பாபா இந்த போன சண்டேல இந்த ரேகையை பத்தி சொல்லியிருப்பார். நெற்றில ஜொலிக்கக்கூடிய ரேகை, கையில ஆசீர்வாத ரேகை, நம்ம பேசக்கூடிய ஞானம் என்ற ரேகை, இப்படியா பலவிதமான ரேகை பத்தி சொல்லியிருப்பார். இந்த சண்டேல போன சண்டே சொல்லியிருப்பார். அதனால்தான் பிரஜாபிதா பிரம்மாவினை கூட பாக்கிய விதாதா என்று அழைக்கப்படுகிறது. லௌகீகத்தில் ஒரு ஆத்மா ஒரு உடலில் மோனோ ஆக்டிங் மூலமாக 2 விதமான நடிப்பு நடிக்கின்றது. ஆனால் அலௌகிகத்தில் 2 ஆத்மாக்கள், ஒரு சர்வோத்ம ஆத்மா, அடுத்தது புருஷோத்தம ஆத்மா, ஒரே உடல் மூலமாக ஒரே நடிப்பினை இணைந்தவாறு நடிக்கின்றார்கள். நம்ம தான்
நம்ம முரளி படிக்கும் பஸ்லாம் சொல்லுவாங்க, பாப் தாதான்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒன்றாக நடிக்கின்றார்கள். மோனோ ஆக்டிங் கிடையாது. டபுள் ஆக்டிங் இப்போ. இந்த ஒரு விசித்திர மற்றும் அதிசயமான ஒரு சத்தியமா ஆகும். இது எல்லாரும் நம்ப மாட்டாங்க. ஏதோ இவங்க சொல்றாங்கன்னு நினைப்பாங்க. இந்த அனுபவ பொக்கிஷங்களில் அவர்கள் பிரபுவினுடைய அதாவது கடவுளுடைய அன்பில் மூழ்கியிருந்து, பிரபுவினுடைய சந்திப்பிற்காக எவ்வளவு தொல்லைகள் வந்தாலும், அவைகளை சிரித்துக் கொண்டே சகித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட அந்த வைராகிய அந்த பெண்மணிகளுடைய இருக்கின்றது. இந்த வீரக்கதையில் பிரபுவினுடைய சந்திப்பிற்காக வரக்கூடிய தடைகளை தடுத்து நிறுத்தினார்கள். போக, போக இந்த அனுபவத்த நம்ம அனுபவம் செய்யலாம். தாதிமார்கள்லாம் இந்த ஈஸ்வரிய சந்திப்பிற்காக எவ்வளவு தடைகளை அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். மேலும் அவைகள் மீண்டும் வராதவாறு செய்தார்கள். இதுதான் விசேஷம். அப்படிப்பட்ட அந்த வீர பெண்மணிகளுடைய கதை இருக்கிறது இந்த புத்தகத்தில். பாக்கிய விதாதா என்ற புத்தகத்தில். இந்த வழிகாட்டல்கள் கிரந்தத்தில் பெரிய பெரிய சாது மகாத்மாக்களுக்கும் கூட ஞான யோகத்தின் சக்தியினால் ஆச்சரியப்பட வைத்த அப்படிப்பட்ட ஞானிகள் மற்றும் யோகி பெண்மணிகளுடைய சத்திய கதையும் இருக்கிறது இந்த புத்தகத்தில். இது வந்து யார் சொல்றாங்கன்னா ஆத்தம் பிரகாஷ் பாய். இவர்களுடைய அலௌகிக தனித்தன்மையை தெரிந்து அவர்களை வந்தே மாதரம் என புகழ் பாடினார்கள். பாரதத்தினுடைய தேவிகள் என டைட்டில் அதாவது பட்டம் கொடுத்தார்கள். குழந்தை பருவ கதைகளிலிருந்து விடுபட்டு இந்த புத்தகத்தில் சிறிய சிறிய பெண் குழந்தைகள் கூட உற்சாக நிறைந்த வாழ்க்கை கதைகள் இருக்கின்றன. அவர்களை சுயம் அல்லாவும் சரி, அல்லானா சிவபாபா, ஆதாமும் என இருவரும் வளர்த்தார்கள். ஆதாம்னா பிரம்மபாபா, அல்லானா சிவபாபா. அவர்களுடைய வளர்ப்பு ராஜகுமாரர்கள் குமாரிகளை காட்டிலும் சரி உன்னதமாக நிலையில் இருந்தது. மற்றும் இந்த சிறிய சிறிய பெண் குழந்தைகள் வசனம் சரி, அவர்கள் பாடக்கூடிய பாட்டினால் பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஈஸ்வரிய ஞானம் கொடுத்தார்கள். இந்த அலௌகிக பாகவதத்தில் அப்படிப்பட்ட கோப கோபிகளுடைய வாழ்க்கை கதைகள் இருக்கின்றது. அதில் அவர்கள் ஞானக்கடல், ஞான முரளிதரனுடைய ஞான முரளினுடைய பைத்தியமாகி விடியற் காலையில் அதாவது மைல் கணக்கான தூரத்திலிருந்து சில சமயம் நடந்து, சில சமயம் மாட்டு வண்டியில் செருப்பினை கையில் பிடித்துக் கொண்டு போயிருக்காங்க முரளி படிக்கிறதுக்கு. வீட்டில் உள்ளவரிடமிருந்து மறைந்து ஞான முரளி கேட்க ஓடோடி வந்திருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தில் மிக கொடுமையான, சஞ்சலமான மற்றும் அகங்காரி மனிதனுடைய வாழ்க்கை கதையும் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பாபாவுடைய ஒரு பார்வை பெற்றவுடனே மாறிவிட்டார்கள். அவர்களுடைய வாழ்க்கை திருப்தியாகிவிட்டது. இந்த ஈஸ்வரிய செய்தியை ஒவ்வொருவருக்கும் தருவதற்காக யமுனை கரையோரம் கூரை இல்லாமல் கதவும் இல்லாத கட்டிடத்தில் இருந்து கொண்டு தபஸ்யா செய்து பக்தர்களுக்கு தேவிகளுடைய ரூபத்தில் தன்னுடைய சாட்சாத்காரம் காட்டினார்கள். இதனில் அப்படிப்பட்ட அனுபவ ரத்தினங்களும் இருக்கின்றார்கள். இந்த புத்தகம் கடவுளுடைய காதலிக்காக ஒரு தனிப்பட்ட கதையாகும். சாதகர்களுக்காக ஒரு பிரகாசமான ஒரு ஸ்தம்பமாகும் இது. இன்னொரு அழகான சொல்றாரு. ஒரு முறை யோக தபஸ்ய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற சகோதர சகோதரிகளிடம் ஞான சிந்தனை கொண்டிருந்த சகோதரர் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் மனிதர்கள் ராம கதை, கிருஷ்ண கதை சொல்கின்றார்கள். அப்போ கேட்பவர்கள் அதனை கேட்டு உருகி போய் விடுகின்றார்கள். சித்தம் கண் கலங்கி விடுகின்றார்கள். ஆனால் சங்கமகத்தினுடைய பிராமண குல பூஷணருடைய முயற்சியினுடைய கதை மிகவும் தலை சிறந்த கதையாகும். இவை அனைத்து கதைகளை தொகுத்து உலக மனிதர்கள் முன்வைத்தால் அவைகளை படித்து அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி மிகுந்த எல்லை வரை மாற்றம் வந்துவிடும். மேலும் இவர்கள் என்ன இப்படி முயற்சி செய்தார்கள் என குழம்பி விடுவார்கள். இது போல யார் சொன்னார்னா சகோதரர் ஜெகதீஷ் சந்திரா அஜீஸா சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தைகளை கேட்டு பிராமண குல உத்தமர்களுடைய அலௌகிக வாழ்க்கையினுடைய அனுபவ கதைகளை ஏன் தொகுக்க கூடாது என எனக்கு ஒரு தூண்டுதல் வந்தது. யார் சொல்றாரு? பிரம்மகுமார் ஆத்ம பிரகாஷ்.
ஏன் தொகுக்கக்கூடாது? எனக்கு ஒரு தூண்டுதல் வந்தது. அப்போ அநேக சகோதர, சகோதரிகளுடைய வெளிப்படையான மற்றும் மறைமுகமான உதவியினால், அந்த அனுபவங்களுடைய இந்த முதல் தனிப்பட்ட பூங்கொத்து உங்கள் கையில் இருக்கிறது. இந்த புத்தகம். பாக்கிய விதாதா என்ற புத்தகம். படம் கூட வந்திருக்கு இப்ப. சகோதரர் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஆனால் இந்த விஸ்வ வித்யாலயத்தினுடைய ஆதி ஆசிரியரான காரணத்தினால், அவருடைய ஆர்டிக்கிள் அதாவது கட்டுரையை நான் இந்த புத்தகத்தினுடைய முதல் நினைவு கூர்ந்தேன். மேலும் சாகார பாபாவினோடு அவருடைய சில அனுபவங்கள் எப்படி அவர் எழுதியிருந்தாரோ, அப்படியே நான் வெளிச்சமிட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அதனால் வரக்கூடிய இந்த புத்தகத்தினை படித்து, இந்த அலௌகிக வாழ்க்கையினுடைய பாதையில் உங்களுடைய சாதனானா யோக சொரூப அந்த யாத்திரையினுடைய வேகம் கண்டிப்பாக தீவிரமாகும் என ஆசைப்படுகின்றேன். இதில் தொகுக்கப்பட்ட அனுபவங்கள், பழைய ஞானாமிர்தம், அந்த பத்திரிகையில் ஆடியோ கேசட்டுகளிலிருந்து அதில எடுத்து, எழுத்து மற்றும் பேசிய வகையில் அடைய பெற்றிருக்கிறது இந்த வார்த்தைகள். அந்த அனைத்து உதவியாளர்களுக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். இந்த தூண்டுதல் தரக்கூடிய புத்தகத்தினை உருவாவதற்காக புருஷோத்தம மரியாதைக்குரிய தாதி அவர்கள், மூத்த சகோதர, சகோதரிகள் மற்றும் உலகினுடைய தாய் தந்தை பரம பூஜ்ய பாப்தாதாவிற்கு நான் மிக மிக நன்றியுடையவனாக இருக்கின்றேன் அப்படின்னு எவ்வளவு அழகாக ஒரு ஆன்மீக பாஷையில பேசியிருக்காரு பாருங்க. பிரம்மகுமார் ஆத்ம பிரகாஷ். அச்சா, ஓம் சாந்தி. இதனுடைய தொடர்ச்சியை பற்றி நாளைக்கு தொடர்ச்சியா நாம் பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்னைக்கு 2வது நாளாக பாக்கிய விதாதா அந்த புத்தகத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இது வந்து ஆத்தம் பிரகாஷ் பாய் அவரு சொல்லப்பட்ட மகா வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். அவர் என்ன சொல்லப் போறாரு, தன்னுடைய அனுபவத்தை இப்படி நம்மிடம் அந்த புத்தகத்தில் வழியாக நாம் படிக்கலாம். வாருங்கள். இது முன்னுரை 2வது நம்ம சொல்லலாம். இந்த பாக்கிய விதாதா என்ற பெயருடைய இந்த அனுபவங்களுடைய பொக்கிஷங்களை உங்கள் முன் வைப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னு ஆத்தம் பிரகாஷ் பாய் சொல்றார். இந்த புத்தகம் அந்த மகான், அதாவது ஆளுமனுடைய குணம், பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க வந்து, மற்றும் விசேஷ தன்மையினால் நிறைந்து இருக்கிறது. அவரைத்தான் முழு உலகினுடைய மனித அந்த வர்க்கங்களுடைய தந்தை, அதாவது பிதா மகன் பிரம்மபாபா பத்தி சொல்றார் என்றும், அந்த வேத சாஸ்திர அந்த புராணங்களுடைய ஆதி தெரிந்தவர் மற்றும் புது சிருஷ்டினா சொர்க்கம், அந்த புது சிருஷ்டினுடைய மகான் சிற்பி என்று கொண்டாடுகின்றது. இந்த புத்தகத்தில் சாகார பிரம்ம பாபாவுடைய அருகருகே இருந்து, அவரிடமிருந்து அந்த ஸ்தூலமாக இருந்தாலும் சரி, சூட்சும அந்த அன்பு செல்லம், அந்த அறிவுரை வழிகாட்டல் அடைந்து அவற்றினை தாரணை செய்வதற்காக வர்ணிக்க முடியாத, கற்பனைக்கு எட்டாத முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த ஈஸ்வரிய குலத்தினுடைய பதமா பதம் பாக்கியசாலி மற்றும் மகிமைக்கு தகுதியான